அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். நாம் முன்னதாக லக்னத்தை பற்றி பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது இரண்டாம் வீடு. லக்னத்தை நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ரெண்டாவது வீட்டை தெரிஞ்சுக்கிறோம். லக்னத்திற்கு இரண்டாவது வீடு தனஸ்தானம்னு பேர், அதுக்கு குடும்பஸ்தானம்னு இன்னொரு பேர். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம்? ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். புரியுதுங்களா? இந்த குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு எல்லாருக்கும் புரியும், நடக்கும். குடும்பம் இருக்கிறது ரைட்டுங்க. ஆனால் அது குடும்பம் வேணும்னா தொழில் வேணுமே. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தொழில் வேணும். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா சாப்பாடு வேணும். இந்த சாப்பாடு தான் நமக்கு பலம். அதுக்கு தனம் வேணும், பணம் வேணும். எப்படி கொண்டு போகிறான் பாருங்கள் வாழ்க்கையை. அப்போ ரெண்டாவது வீடு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இரண்டாவது வீடு நல்லா இருக்கணும். அந்த ரெண்டாவது வீட்டில் யார் இருந்தால் நல்லது? முதல்ல லக்னம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். லக்னம் நல்லா இருக்குங்க. இப்போ அடுத்த ரெண்டாவது வீட்டை பார்க்கணும். இப்போ மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா ரெண்டாவது வீடு சுக்கிரனுடைய வீடு, ரிஷபராசி. நீங்கள் ரெண்டாவது வீடாக ரெண்டாவது வீட்டில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்க. நீங்கள் மேஷ லக்னம் ரெண்டாவது வீட்டில் சுக்கிரன் இருக்காருன்னா நீங்கள் கலை சம்பந்தப்பட்டதினால் உங்களால் உணவு சாப்பிட முடியும். உங்களுக்கு சாப்பாடு குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கும்போது லௌகீகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். மிதுன லக்னமாக இருக்கீங்க, ரெண்டாவது வீடு கடகம், அங்கே சந்திரன் தான், ஆனால் குரு உச்சம். மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். மிதுன லக்னமாக இருந்தால் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம். அப்போ வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும், வாக்குப்பளிதம் ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ரெண்டாவது வீடு ரொம்ப முக்கியம். அதில் சில கிரகங்கள், உச்சம் பெற்ற கிரகங்களோ ஆட்சி பெற்ற கிரகங்களோ இருந்தால் வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருக்கும். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனை வராது. பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி பண கஷ்டம் வராது, குடும்ப கஷ்டம் வராது. அப்படி வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதுதான், இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். அப்படி இந்த ரெண்டாவது வீடு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா பல பேருக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும், பல பேருக்கு வருமானம் இருக்காது, பல பேருக்கு சம்பாத்தியத்தில் சிறப்பு இருக்காது, பணம் சேராது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இதையெல்லாம் விட ரெண்டாவது இடம் வாக்குஸ்தானம்னு பேர். அந்த ரெண்டாவது இடம் சரியாக இல்லைன்னா நம்ம வாயை விட்டே பல இடத்துல மாட்டிப்போம். வாக்குஸ்தானம் நல்லா இருந்தால் தான் வாக்கு பலிதம் ஏற்படும். ஜோதிடம் பார்க்குறவங்க, கணக்கு போடக்கூடியவர்கள், நீதியரசர்கள், வாதாடக்கூடியவர்கள், இவங்களுக்கு வாக்கு வலிமை இருக்கணும். குறிப்பார்க்கக்கூடியவர்கள், நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவர்கள். அதே ரெண்டாவது இடத்துல சிக்கலான கிரகம் இருந்தால் அது சொன்னு பலிக்கும். பலிச்சா என்ன ஆகும்? அதனால தான் நம்ம நிறைய பேர்கிட்ட ரெண்டாவது இடத்துல சிக்கலாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பார்க்கணும். அப்போ அதனால தான் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் பழிச்சிடும். அஜய்ஜி இவன் வாயில் விடக்கூடாதுப்பா அப்படி சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த ரெண்டாவது இடம் வீக்காக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். நான் கெட்டது சொன்னேன், பழிச்சிருச்சு அப்படின்வாங்க. அதனால தான் சில பேர் முகத்திலலாம் முழிக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது இடம் வாக்குப்பளிதமும் ஏற்படும். அது நல்ல வார்த்தைகள் உள்ள இடமா இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, சில வீட்டில் என் வாய் தான் சார் எனக்கு பிரச்சனைன்னுவாங்க. நல்ல நிம்மதியாக போயிருப்போம், டூர் போவோம், சந்தோஷமாக அப்படி போயிட்டு வந்து இறங்கணும். ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் தான் வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். ஆனால் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசி மொத்த சோழியும் முடிச்சிருவோம். குடும்பமே அழுதுட்டு வரும், இல்லைன்னா குடும்பமே திரும்பி ஃப்ளாஷ்பேக்கை பேசும், இல்லை குடும்பமே ஒரு வாரத்துக்கு சண்டை போட்டுட்டு நாரிக்கிட்டு நிற்கும். எது? வாய் காரணம். எதுக்கு காரணம்? வாய் காரணம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், இந்த குடும்பஸ்தானம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
வாழ்க்கை வலிமையாக இருக்கும், வருத்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்மளால் எதிர்கொண்டு சிறப்பாக இருக்கும். இவ்வளவு தாங்க குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தை பற்றி இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இந்த குடும்பஸ்தானத்தை வலிமைப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2வது வீடு குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால சிவாலய தரிசனம், விநாயகர், முருகன், அதாவது பஞ்சமூர்த்தி தரிசனம்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்லலாம் கோவிலில் திருவிழா நடக்குதோ அதில் பஞ்சமூர்த்தி தரிசனம் வரும். அந்த தரிசனங்களை நீங்கள் பார்க்கணும். உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சிவாலயத்திற்கு போயிட்டு விநாயகர், முருகன், சிவபெருமான், அம்பாள் இவங்களெல்லாம் முழுமையாக உங்கள் குடும்பத்தாரோடு சென்று, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வைணவ ஆலயத்துக்கு போகிறதா இருந்தால் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணி, பெருமாளை தரிசனம் பண்ணி, ஹனுமாரை தரிசனம் பண்ணி, கருடனை தரிசனம் பண்ணி, ஹனுமாரை தரிசனம் பண்ணி, எல்லாரையும் தரிசனம் பண்ணி வெள்ளிக்கிழமையில் குரு ஹோரையில் வழிபாடு பண்ணும்போது குடும்ப வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். இந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீடு சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பல பேரோட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பதே 2வது வீடு தான். பிரச்சனை அப்படின்னாலே அதுதான். இப்போ அந்த பிரச்சனையை மாற்றணுன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம போகிற நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா தான் சார் போனது, திடீர்னு பிரச்சனைன்னு. என்னப்பா அப்படின்னு, ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. ஏயா அது சொல்லலாம் ஐயா, அதை போய் சொல்லிட்டேங்கிற அப்படின்னு வாரி இவர். இப்படி தான் வாயை விட்டுறது. இது யதார்த்தமாக நடக்கும். அதனால தான் டைவர்ஸ் ஆகிறது. இந்த குடும்பஸ்தானம் சரியில்லைன்னா டைவர்ஸ் ஆகிறது. குடும்பஸ்தானம் சரியில்லைன்னா நல்லா இருக்கிற வேலை டக்குன்னு போயிடுறது. குடும்பஸ்தானம் சரியில்லைன்னா குடும்பத்தில் சிக்கல் தனிமையாக இருக்கிறது. புரியுதுங்களா? கடந்த பதிவில் லக்னத்தை பற்றி பேசணும். அது உயிர் விதி. இந்த பதிவு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும். குடும்பஸ்தானம் நல்லா இல்லைன்னா குடும்பம் எதுக்கு குடும்பம், அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கிறோன்னு அர்த்தம் இல்லாமல் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்போம். அர்த்தமே இருக்காது. இந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, அது மாதிரி. அது எதுக்குன்னே தெரியாது. அதாவது பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற உலகத்தில் நமக்கு பொருள் புரியாது, ஆனால் நம்ம பொருளுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ குடும்பஸ்தானம் அவுட்டுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த குடும்பஸ்தானம் அவுட்டு, அதுதான் பொருளுக்கு அலைந்து கொண்டு இருக்க இடம். அதனால் உறவுகளே, உங்கள் ஜாதகத்தில் 2வது இடம் சரியில்லைன்னா அதற்குரிய கிரகங்களை, எந்த கிரகம் சரியில்லையோ, எந்த கிரகம் இருக்கக்கூடாதோ அந்த இடம் இருந்ததுன்னா எதெல்லாம் இருக்கக்கூடாது. 2ல் சனி இருக்கக்கூடாது, 2ல் ராகு இருக்கக்கூடாது, 2ல் கேது இருக்கக்கூடாது, 2ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்? இரத்த கொதிப்பு வரும், சில பேருக்கு மனப்பிரச்சனை வரும், வாக்கில் பிரச்சனை வரும், எதிரியை நம்மளே உருவாக்குவோம், நம்மளே பிரச்சனையை தேடிப்போம். இதுக்கெல்லாம் தீர்வு பண்ணிக்கணும். பெரிய தீர்வுலாம் வேணாம். ஆலய தரிசனம், மனசில் சில முடிவு எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல் விஷயத்தை எடுக்கிறதே அது தீர்வு. 2வது தான் கோவிலை பண்ணுங்க, நல்லது நடக்கும். அடுத்த பதிவில் 3வது இடத்தை பற்றி பேசுவோம். அது என்ன இடம்? பங்காளி பிரச்சனை இருக்கிறவங்களாம் அடுத்த பதிவு பாருங்கள். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.